وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் ஹதீஸ் பாடத்திலே இதுவரை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட அல் அர்பஊன நவவியா, அந்த 40 ஹதீஸ்களை கொண்ட அந்த கிரந்தத்திலே இதுவரை 14 ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த வேளையிலே 15வது ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல் ஹதீஸுல் ஹாமிஸ் அஷர், 15வது ஹதீஸ். அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு أن رسول الله صلى الله عليه وسلم قال: من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت، ومن كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره، ومن كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه. رواه البخاري ومسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள்: யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் நல்லதையே பேசட்டும், இல்லை என்றால் வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும். மேலும் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்தட்டும். மேலும் யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் விருந்தாளிகளை கவனிக்கட்டும். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டுள்ளது. இங்கே இந்த ஹதீஸிலே ஆரம்பமாக வரக்கூடிய வார்த்தை மன் கான யுமினு, அதாவது யார் இறை விசுவாசம் கொள்கிறார்களோ என்று ஒரு நிபந்தனை இட்டு அரபு வார்த்தையிலே அழைப்பதை காணலாம். யார் இறை விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், பேசினால் நல்லதையே பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும். இங்கே இந்த ஹதீஸ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விடயம், நாம் நமது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்லதாக அமைய வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருப்பதுதான் சிறந்தது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் வேண்டி நிற்கிறது. இங்கே அல்லாஹ்வையும் மறுமையினாலேயும் விசுவாசம் கொண்டால் என்று வரக்கூடிய அந்த வார்த்தை, அதாவது ஒரு மனிதர் பரிபூரண இறை விசுவாசியாக மாட்டார் என்பதுதான். அதாவது ஈமானிலே பரிபூரணத்துவம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எதிர்பார்க்கின்றது. ஹைரன், நல்ல வார்த்தை என்கின்ற போது அதை ஒருவருக்கு நன்மையான விடயங்களை ஏவலாம், அல்லது தடுக்கப்பட வேண்டிய விடயங்களை தடுக்கலாம், அல்லது நல்ல வார்த்தைகளை கூறலாம். இவைகள் அனைத்தும் நல்ல வார்த்தை என்ற அந்த வாசகத்துள்ளால் அடங்கும். அதே போன்று இந்த நல்ல வார்த்தை என்கின்ற போது அறிஞர்கள் 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று, அந்த வார்த்தையிலே நன்மை இருப்பது, அல்லது அந்த வார்த்தையினூடாக பிறருக்கு நன்மை கோரி சேருவது. வார்த்தையிலே நன்மை இருக்கின்றது என்றால், உதாரணமாக நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இது வார்த்தையை நாம் கூறுவதனூடாகவே நன்மை இருக்கிறது. அதே போன்று குர்ஆன் ஓதுவது, மார்க்க விடயங்களை படிப்பது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இவைகள் எல்லாம் தனக்குத்தானே நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. பிறருக்கு நன்மையை ஈட்டித்தரக்கூடிய விடயம் என்னவென்றால், உதாரணமாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அது நமக்கு பயன் இல்லாததாக இருந்தாலும் கூட அதை பிறருடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றால் அது நல்ல வார்த்தை என்று கருதப்படும். உதாரணமாக நாம் ஒரு மஜ்லிஸிலே மக்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். அங்கே அனைவர்களுமே ஒன்றும் பேசாமல் வாய்மூடி இருந்தால் அந்த மஜ்லிஸே அந்த ஒரு எந்தவித மகிழ்ச்சியற்ற, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு அந்த இடமாக அது மாறிவிடும். எனவே அந்த மக்களுக்கு மத்தியிலே உள்ளத்திலே ஒரு அன்பை ஏற்படுத்த வேண்டும்,
அல்லது ஒரு கலகலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற சில வார்த்தைகளை நாம் நோக்கமாக கூறினால் அது நமது வார்த்தையினூடாக பிறருக்கு நன்மை ஈட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு பெரிய மஜ்லிஸ்களில் நாம் இருக்கின்ற போது வாய்மூடி இருப்பது சிறப்பாக இருந்தாலும் கூட அங்கே அனைவர்களும் அமைதியாக இருப்பார்கள் என்றால் அந்த ஒன்று கூடலில் ஒரு தெளிவற்ற நிலை இருக்கும். எனவே இந்த நேரத்திலே அந்த ஒருவர் பேசுவது அவருக்கு பயன் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தையின் ஊடாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது பயன்பெறுவார்கள் என்றால், மகிழ்ச்சியுறுவார்கள் என்றால், கவலையிலே இருக்கக்கூடிய அல்லது பல நிலையிலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய மக்களில் யாருக்காவது நாம் பேசக்கூடிய வார்த்தை உள்ளத்திலே சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றால் அது நல்ல வார்த்தையாக கருதப்படும். அவ்வாறு நல்ல வார்த்தைகள் பேச முடியவில்லை என்றால் வாய்மூடி மௌனியாக இருப்பதுதான் சிறந்தது என்பதை இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற போது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலே விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் நல்லதையே கூறட்டும் அல்லது வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும். இதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சில குறிப்புகளை மேற்கோள் காட்டி இமாம் அவர்கள் நமக்கு விளக்கம் கூறுகின்ற போது, நாம் ஏதாவது ஒன்றை பேச முற்படுகின்ற போது முதலாவது சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தையை நான் எனது வாயிலிருந்து வெளியிடுவதனூடாக பயனுள்ளதாக இருக்குமா அல்லது தீங்குகள் வருமா என்று முதலாவது சிந்திக்க வேண்டும். எனது வார்த்தையிலே தெளிவற்ற நிலைமைகள் அல்லது சந்தேகங்கள் ஏற்படும் என்றால் வாய் மூடி மௌனமாக இருப்பதுதான் சிறந்தது. அதே போன்று இமாம் அபு முஹம்மது அபி ஜெயித் அவர்களுடைய கூற்றை மேற்கோள் காட்டி கூறுகின்ற போது அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுடைய அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த அறிஞர் கூறுகிறார், நன்மையுடைய ஒழுக்கங்கள் அனைத்தும் நபியுடைய 4 ஹதீஸ்களே சுருங்கி இருப்பதை காணலாம். அதாவது நன்மை பெறக்கூடிய அனைத்துடைய ஒழுக்கங்களும் 4 ஹதீஸ்களிலே சுருங்கி இருப்பதாக காணலாம் என்று கூறுகிறார்கள். அதில் ஒன்று, அல்லாஹ்வையும் மறுமையினாலேயும் விசுவாசம் கொண்டவர் நல்லதையே பேசட்டும் அல்லது மௌனியாக இருக்கட்டும். இரண்டாவது, மார்க்கத்தில் அழகான விடயங்களில் ஒன்றுதான் தனக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்வது, தன்னை பாதுகாத்துக் கொள்வது. மூன்றாவது, லா தக்தப், கோபிக்காதே, கோபம் எடுக்காதே என்பது. நான்காவது ஹதீஸ், தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்பாதவரை ஒருவன் பூரணமான இறை விசுவாசியாக மாட்டான் என்ற இந்த 4 ஹதீஸ்களும் ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய அந்த விடயங்களிலே முழுமையானதாக இருப்பதாக இமாம் அவர்கள் கூறுகிறார். அதே போன்று ஒரு ஆண் மகனை, ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் அவன் மௌனமாக இருப்பது சில வேளையிலே அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இன்னும் சில வேளையிலே அவன் வாய் திறந்து பேசுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உதாரணமாக எவ்வாறென்றால், சில கட்டங்களிலே வாய்மூடி மௌனியாக இருப்பது, சில விளக்கங்களை கூற வேண்டும் என்ற ஒரு நிலையிலே மௌனியாக இருப்பது என்பது அது ஒரு ஷைத்தானை போன்று என்று உவமானம் கூறப்படுவதை காணலாம். எனவே ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவனுக்கு தேவையானதாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. எதை பேசினாலும் எதை கூறினாலும் அது தனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதே போன்று தேவையற்ற விடயங்களிலே வார்த்தைகளை வாய் திறந்து விடக்கூடாது. அதே போன்றுதான் நாம் உழைக்கக்கூடிய சம்பாத்தியங்களிலே தேவையற்ற முறையிலே வீணாக செலவழிப்பதும் அனுமதிக்கப்படாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுடைய விளக்கத்தின் உச்சகட்டம் என்னவென்றால் அவனுடைய வார்த்தைகள் தேவையற்ற விடயங்களிலே சொற்பமாக இருப்பது. ஒரு மனிதனுடைய விளக்கத்திலே அது உச்சகட்ட நிலைமை, சிறப்புக்குரிய விடயம் என்னவென்றால் தேவையற்ற விடயங்களிலே வார்த்தைகளை அளந்து பேசுவது என்று கூறுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற போது, ஒரு மனிதனுடைய ஈடேற்றம், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு 10 வகைகள் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் அதிலே 9 வகை நமது வாயை வாய்மூடியாக, அதாவது வாய்மூடி மௌனியாக வைத்திருப்பதுதான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது,
திக்ரை செய்வது, குர்ஆன் ஓதுவது போன்ற விடயங்களை தவிர்த்து 9 விடயங்கள் அதனுடைய ஈடேற்றம் மௌனமாக இருப்பதில் தான் இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார். எனவே இதன் காரணமாகத்தான் பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி உதாரணம் கூறுவார்கள். மன் சகத பசலிம, யார் வாய்மூடியாக இருக்கிறார்களோ, மௌனியாக தனது வாயை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெறுவார்கள். தொடராக அந்த ஹதீஸில் இரண்டாவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்தட்டும், பக்கத்து வீட்டினரை மகிமைப்படுத்தட்டும் என்று கூறுகிறார். அதாவது நமது வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே உள்ளவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக நமது வீட்டுக்கு அண்மையிலே இருக்கக்கூடியவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், அல்லது நமது வேலை தளத்திலே அல்லது பக்கத்து வீடுகள், அது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து, இது அனைவர்களும் அண்டை வீடாக கருதப்படும். இருந்தாலும் நேரடியாக அண்டை வீடு என்பது நமது இருப்பிடத்துக்கு அண்மையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் நேரடியான அந்த அண்டை வீட்டு உரிமைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அண்டை வீட்டினரை, அதாவது அவரது அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்தட்டும் என்று கூறியிருப்பது எவ்வாறு கௌரவப்படுத்த வேண்டும் என்பது பற்றி இங்கே கூறவில்லை. காசு பணங்களை கொடுக்க வேண்டும், அல்லது தர்மம் செய்ய வேண்டும், அல்லது ஆடைகள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எதையும் குறிப்பிட்டு கூறவில்லை. பொதுவாக அவருடைய அண்டை வீட்டினரை படுத்தட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பொதுவாக அண்டை வீட்டினருக்கு நாம் உலக வழக்கிலே ஒவ்வொரு ஊர் பண்பாடுகளிலே ஒரு முறை இருக்கும், அதுதான் அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டும். மார்க்கத்திலே ஊர் வழக்கம், அந்த உலக வளமை என்பதும் மார்க்கத்துக்கு உட்பட்டதாக சில விடயங்கள் அமைந்திருப்பதை நாம் காணலாம். எனவே அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்துவது என்பது ஒரு ஊரிலே அல்லது ஒரு நாட்டிலே எவ்வாறு இருக்கின்றதோ அந்த முறையை பேணுவதைத்தான் குறிக்கும். அதே போன்று மனிதர்களை பொறுத்தவரையிலே இதுதான் அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்துவது என்று குறிப்பாக எந்த விடயத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் கூட அந்த அண்டை வீட்டினர் என்பது ஒவ்வொரு அண்டை வீட்டினருடைய அந்த அவர்களுடைய நிலைமையை பொறுத்து கௌரவப்படுத்துதல் என்பது வித்தியாசப்படும். உதாரணமாக அவர்களுடைய அந்த தரத்துக்கு ஏற்ப அவர்களுடைய அந்த அண்டை வீட்டுடைய பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, இந்த ஹதீஸ் லைஃபான ஆதாரத்துக்கு உட்படாத ஹதீஸாக இருந்தாலும் கூட, அதாவது ஒரு வீட்டிலிருந்து 40 வீடுகள் வரை அண்டை வீடு என்று குறிக்கப்படுகின்றது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே 40 வீடுகள் என்பது உண்மையிலே சிரமமான விடயமாக இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே உங்களுக்கு தெரியும், வீடுகள் மிகவும் சிறியதாக இருந்ததன் காரணமாக அந்த 40 வீடுகள் உள்ளடக்கப்படுவது என்பது ஒரு குறுகிய வட்டத்திலே அமைந்திருப்பதை காணலாம். இது அந்த காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும். இந்த காலத்திலே 40 வீடுகள் என்று நாம் பார்ப்போம் என்றால், ஒவ்வொரு வீடுகளும் ஒரு கோட்டைகள் மாறி அமைந்திருப்பதால் 40 வீடுகள் என்பது ஒரு பெரிய கிராமமாகவே அமைந்து விடக்கூடிய காட்சியை தரக்கூடிய காலத்திலே தான் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த ஹதீஸ் ஆதாரத்துக்கு உட்படாததாக இருந்தாலும் கூட அந்த ஹதீஸ் சஹீஹாக இருக்கும் என்ற ஒரு நிலையில் நாம் எடுத்துக்கொண்டால், இது நபி அவர்களுடைய அந்த காலத்திலே அதற்கு பொருத்தமானதாகத்தான் இந்த ஹதீஸ் இருக்கும். ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரையிலே நமது உலக வழக்கிலே அண்டை வீடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அந்த ஊர் வளமை அல்லது உலக வளமை தான் தீர்மானிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கூறுகின்ற போது, அதாவது யார் அல்லாஹ்வை மறுமை நாளை விசுவாசம் கொள்கிறார்களோ அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்தட்டும், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை விசுவாசம் கொள்கிறார்களோ விருந்தாளியை கௌரவப்படுத்தட்டும் என்ற அந்த 2 வாசகத்தையும் சேர்த்து விளக்கம் கூறுகின்ற போது காது இயால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது கூறுகிறார்கள், அதாவது விருந்தாளியை கௌரவப்படுத்துவது, அண்டை வீட்டினரை சங்கைப்படுத்துவது என்பது மார்க்கத்தை வாழ்விலே எடுத்து நடக்கூடிய ஒரு மனிதர் அதனை தனது கடமையாக ஆக்கிக் கொள்வார். மார்க்க விழுமியங்களை யார் தனது வாழ்விலே எடுத்து நடக்கிறாரோ அவரிடத்திலே இந்த பண்புகள் இருக்கும் என்பதை இவர்கள் கூறுகிறார்கள். அதாவது அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்துவது, சங்கைப்படுத்துவது, விருந்தாளிகள் வந்தால் அவர்களை உபசரிப்பது, கௌரவப்படுத்துவது என்பது மார்க்க விழுமியங்களை பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டினரை பற்றி எனக்கு உபதேசம் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், எனது சொத்திலிருந்து அனந்தரம் பெறக்கூடிய அளவுக்கு. உதாரணமாக ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்தவருடைய அனந்தர சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த உறவினர்களை போன்று அண்டை வீட்டினரும் இருப்பார்களோ என்று சொல்லும் அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசியத் செய்ததாக, உபதேசம் செய்ததாக நபி அவர்கள் கூறுகிறார். அதே போன்று அல் குர்ஆனிலே வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுப், அதாவது உறவினரான அண்டை வீடு, நமது உறவினர்களான அண்டை வீடு அல்லது அந்நியரான அண்டை வீடு, இவர்களை அழகிய முறையில் கவனிக்கட்டும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த அண்டை வீடு என்கின்ற போது 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நம்முடன் சேர்ந்து அண்மையிலே வசிக்கக்கூடியவர்கள், அல்லது நமது வீட்டை அண்டி இருக்கக்கூடியவர்கள், அல்லது அந்த 40 வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வட்டத்துக்கு உள்ளால் அமையக்கூடியவர்கள், அல்லது அந்த ஊரிலே வசிக்கக்கூடியவர்கள். சில வேளை சில கிராமங்களிலே இருப்பதே 50 குடும்பமாக இருக்கும், அல்லது 20 குடும்பமாக இருக்கும். எனவே அவர்கள் அனைவருக்கும் அண்டை வீடுதான் என்ற ஒரு கருத்தை நாம் இந்த 4 வட்டத்துக்குள்ளால் கவனிக்கலாம். அதே போன்று அண்டை வீட்டினர் என்று வருகின்ற போது 3 வகையான உரிமைகள் இருக்கிறது. ஒன்று, அண்டை வீட்டினர் முஸ்லிமாக இருக்கிறார், நெருங்கிய சொந்தக்காரராக இருக்கிறார், அவர் அண்டை வீட்டராக இருக்கிறார். எனவே 3 உரிமைகள் இருக்குது: முஸ்லிம், நெருங்கியவர், அண்டை வீடு. இரண்டாவது, ஒரு நெருக்கம், அதாவது உறவினர்களை சாராத ஒரு அண்டை வீட்டினர் அவர் முஸ்லிமாக இருக்கின்றார் என்றால் அவருக்கு 2 உரிமைகள் இருக்கிறது: முஸ்லிம் என்ற உரிமையும் அண்டை வீடு என்ற உரிமையும் இருக்கிறது. மூன்றாவது, அவர் நெருங்கியவரும் அல்ல, முஸ்லிமும் அல்ல, வேறு ஒருவராக இருந்தால் அவருக்கு அண்டை வீடு என்ற ஒரு உரிமை இருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த விருந்தினர்களை கவனிப்பது என்பது இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று நபிமார்கள் நல்லவர்களுடைய பண்பாக இருக்கிறது. எனவே யார் அல்லாஹ்வை மறுமை நாளை விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் விருந்தாளியை கௌரவப்படுத்தட்டும் என்று இங்கே கூறுவது, உதாரணமாக நமது வீட்டுக்கு யாராவது வந்து விட்டால், ஒரு பிரயாணியோ அல்லது வேறு ஒரு நோக்கத்தில் வந்தவர் வந்து விட்டால் அவரை நமது சக்திக்கு உட்பட்ட முறையில கவனிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. உதாரணமாக இந்த விருந்தாளி எவ்வாறு என்பதை பற்றி அறிஞர்கள் கூறுகின்ற போது, அது கிராமவாசிகளாக அல்லது சின்ன ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களைத்தான் கவனிக்க வேண்டும் என்று ஒரு சாராரும், இன்னும் ஒரு சாரார் பெரும் நகரத்திலே வாழக்கூடியவர்கள் இதில் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்றும் கூறுகிறார்கள். காரணம், பெரிய நகரங்களிலே விருந்தாளிகளுக்கு தேவையான தங்குமிட வசதிகள் அல்லது உணவு போன்றவைகளை அங்கே உணவகங்களிலே உண்டு கொள்ளலாம் என்பதை கருத்தில் கொண்டு இவ்வாறு கூறுகிறார்கள். இருந்தாலும் இந்த ஹதீஸிலே பொதுவான அந்த வார்த்தை நமக்கு கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், நம்மிடத்திலே ஒரு விருந்தாளி வந்தால் அவரை கௌரவமாக கவனிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய வெளிரங்கமான விளக்கமாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலே நாம் பல படிப்பினைகளை கொள்ளலாம். உதாரணமாக, முதலாவது, நமது வாயை பேசினால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் வாய் மூடி இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். இது ஹதீஸுடைய வெளிரங்கமான வார்த்தையாக இருக்கிறது. உதாரணமாக, மனிதர்களுடைய நிலைகளை நாம் எடுப்போம் என்றால் இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று, அது நன்மையாக இருக்கும், ஹைர். இரண்டாவது, ஷர், அது கெடுதியாக இருக்கும். மூன்றாவது, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, இரண்டுக்கும் நடுப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக, நமது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மிடத்திலே வேண்டப்பட்ட விரும்பத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவது, கெட்ட வார்த்தைகள் என்பது அது தவிர்க்கப்படும், அது ஹராம். அது கெடுதி என்பது தனக்கு கெடுதியாக இருக்கலாம், அல்லது அந்த வார்த்தையினூடாக பல கெடுதிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், இது ஹராம். மூன்றாவது, அந்த வார்த்தையிலே நன்மைகளும் இல்லை தீமைகளும் இல்லை. இது ஆகமான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அவைகளையும் நாம் முடியுமான அளவுக்கு தவிர்த்து கொள்வதுதான் ஈடேற்றம் பெறுவதற்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது. அதே போன்று அறிஞர்கள் கூறுகிறார்கள், நமது வார்த்தை வெள்ளி என்று வைத்துக் கொண்டால் நாம் வாய் மூடி இருப்பது தங்கமாக இருக்கும். நமது வார்த்தை வெள்ளி என்று வைத்துக் கொண்டால்
வாய்மூடி இருப்பது, அமைதியாக இருப்பது தங்கமாக இருக்கும் என்று கூறுகிறார். எத்தனையோ மனிதர்கள் தனது வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளால் இன்றும் அயராது சஞ்சலத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன், எனது வாயிலிருந்து ஏன் இந்த வார்த்தை வந்துவிட்டது என்று அங்கலாய்த்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நமது வார்த்தை நமது கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கிறது, நமது நிர்வாகத்துக்கு கீழால் இருக்கிறது. எப்போது நமது நாவிலிருந்து வார்த்தை வெளிப்பட்டு விடுமோ அப்போது நம்மிடத்தில் அந்த கட்டுப்பாட்டை விட்டு ஒதுங்கி விட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வரக்கூடிய வார்த்தைகளை சிந்தித்து நன்மை பயக்கத்தக்கதாக இருக்கும் என்றால் வெளியிட வேண்டும், இல்லை என்றால் அவ்வாறே வாயை மூடிக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருவருக்கு நீங்கள் பேசலாம் அல்லது வாய்மூடி இருக்கலாம் என்ற 2 சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டால் அவர் மௌனமாக இருப்பதைத்தான் தெரிவு செய்வது சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் மௌனமாக இருப்பது நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்று இந்த ஹதீஸிலே பெறக்கூடிய படிப்பினை இன்னும் ஒன்று, நமது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் ஆர்வம் ஊட்டி இருக்கிறார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் கூறுகின்ற போது, அதாவது உன்னை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கூறிவிட்டு நபி அவர்கள் தனது நாவை காட்டி கூறினார்கள், குஃப அலைக ஹாதா, இதை நீ கட்டுப்படுத்திக் கொள், இதை உனது கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்துக் கொள் என்று நாவை காட்டி நபி அவர்கள் உதாரணம் கூறியதை நாம் காணலாம். அடுத்ததாக இந்த நாவினூடாகத்தான் எத்தனையோ கெடுதிகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள் வருகிறது. எனவே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நமது நாவை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு போதிக்கின்றது. அதே போன்று இந்த ஹதீஸினூடாக நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான் அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்துவது. அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்துவது என்பது நாம் ஏற்கனவே கூறினோம், அந்த ஊர் வழக்கம், அந்த உலக வழக்கத்துக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வது. உதாரணமா சில வேளை நாம் அவருடைய வீட்டுக்கு போய் இருந்து அவர்களுடன் பேசி அவர்களுக்கு சலாம் சொல்லி இவ்வாறான ஒரு முறையை கையாளலாம். அல்லது நமது வீட்டுக்கு அவரை அழைத்து அவரை கௌரவப்படுத்தி உணவுகள் கொடுத்து கௌரவப்படுத்துவதாக இருக்கலாம். அல்லது அவர்களுக்கு சன்மானங்கள், அதாவது ஏதாவது பெருமதியான பொருட்களை நாம் அன்பளிப்பாக கொடுப்பது அல்லது ஏதாவது ஒன்றை கொடுப்பது, அந்த ஊர் வலைமைக்கேற்ப நாம் அதனை அமைத்துக் கொள்வது என்பது மார்க்கத்தில் உட்பட்டதாக இருக்கிறது. 4வது, மார்க்கம் என்பது இரக்கத்தையும் கருணையையும் பாசத்தையும் போதிக்கக்கூடியது என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் சமகாலத்திலே அண்டை வீட்டினர்கள் யார் என்பது, அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை கூட அறிய முடியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். உண்மையிலே இது வேதனை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. 5வதாக இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை தான் விருந்தாளிகளை கௌரவப்படுத்துவது. உதாரணமாக அவர்கள் வந்தால் மகிழ்ச்சியுடன் அவர்களை வாங்க, வந்து உட்காருங்க, அஹ்லன் வஸஹ்லன், இது மாதிரி சந்தோஷமா அவர்களை வரவழைப்பது, நல்ல வார்த்தைகளை கூறி உள்ளே வரவழைப்பது, வந்தவர்களை நமது சக்திக்குட்பட்ட முறையிலே கவனிப்பது, நமது சக்திக்குட்பட்ட முறையிலே அவர்களை கவனிப்பது. இங்கே ஒரு கேள்வி வருகிறது, ஒரு விருந்தாளி நமது வீட்டுக்கு வருகிறார், நமது வீடு மிகவும் சிறியதாக நெருக்கமானதாக இருக்கிறது. இந்த கட்டத்திலே அந்த விருந்தாளியை இவ்வாறாக கவனிக்கலாமா? உதாரணமாக அவருக்கு காசு கொடுத்து அல்லது நாம ஒரு ஹோட்டலை புக் பண்ணி தங்குமிட வசதிகளை செய்து கொடுக்கலாமா என்று கேட்டால், இந்த இக்கட்டான நிலையின் போது அது ஆகமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. இருந்தாலும் நமது அந்த நெருக்கமான அந்த சூழ்நிலையிலும் கூட அந்த விருந்தாளியை நமது வீட்டில் அரவணைத்து அவரை உபசரிக்க கிடைக்கும் என்றால் அதுதான் உபசரிப்பிலே மிகவும் ஏற்றமானதாக இருக்கிறது. இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும் என்றால் நாம் ஹோட்டல் போன்ற தங்குமிட வசதிகளை அமைத்து கொடுப்பது மார்க்கத்திலே தடுக்கப்படாத ஆகமாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸிலே பேசினால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் வாய்மூடி இருக்க வேண்டும். அண்டை வீட்டினரை நாம் கௌரவப்படுத்த வேண்டும், விருந்தினர்களை கௌரவப்படுத்த வேண்டும். எனவே கேட்ட விடயங்களை நமது வாழ்விலே நமது சக்திக்குட்பட்ட முறையில் அழகான முறையில எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.